என்னுடைய மேட்டர் தான், பர்சனல் மேட்டருங்க. எஸ்பி சார், எஸ்பி மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மணல் மேட்டரில் நான் தான் எஸ்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பாலியல் வன்கொடுமை தெரியாத விஷயம் இல்லை. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் தான் போராடுறோம். கள்ளச்சாராய மேட்டரில் நாங்கள் தான் போராடுறோம். இங்கே இரட்டை விடுமுறை இந்த மண்ணில் நடக்குது. இதெல்லாம் பல கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு எஸ்பி வந்து இந்த மண்ணில் இருக்கு சார். பிடிக்குது பல கோடி ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறாருங்க எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க. நம்ம முன்னாள் வழக்கறிஞர் சட்டவிரோதமாக அவர் வந்து அந்த பணியில் சேர்ந்தார். உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், ஆட்சியில் கேட்டிருந்தோம். எந்த நடவடிக்கை நீங்களும் எடுக்கல. இப்போ என் மீது பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையங்களும் ஒரு வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்கிறாங்க. என் மேலே கஞ்சா வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. உறையார் காவல் நிலையத்தில் என் மீது கஞ்சா வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க 2025. இப்போ நான் வந்து தேர்தல் எலெக்ஷனில் நிற்கும் போது இந்த வெரிஃபிகேஷன் கேட்கும்போது இந்த வெரிஃபிகேஷனில் என் மேலே தேவையில்லாத வழக்குகளை ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் போட்டு வச்சிருக்கிறேன். எல்லாம் பாருங்க, செம்மனார்கள் காவல் நிலையத்தில் 2 வழக்கு, உறையார் காவல் நிலையத்தில் 2 வழக்கு, மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் 2 வழக்கு. அவ்வளோ பெரிய ரவுடியா சார் நான். எஸ்பி பல கோடி ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறாரு, மண்ணில் சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய நாலேஜ் இல்லாமல் இன்னைக்கு எத்தனை கிராமங்களில் மண் அள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு திருமுல்லை வாசலாக இருக்கட்டும், குடமுருட்டியாக இருக்கட்டும், மாமாக்குடியாக இருக்கட்டும், கிடங்கலாக இருக்கட்டும், கீழப்பெரும்பள்ளம், மேலப்பெரும்பள்ளம், இவ்வளோ கோடிகளை சம்பாதிச்சுட்டு இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் வந்து அந்த 2வது பெட்டிஷன் போகிறோம் சார். உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இவ்வளோ மணல் அள்ளுறாரு, கள்ளச்சாராய கும்பலோடு இது வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிற இது வந்து சார். இது வந்து நம்ம 25 கொடுக்குறோம் சார். 19 ஆமாங்க சார். அப்போ இவ்வளோ பெரிய அட்ராசிட்டியை பண்ணிட்டு ஆன்டி சோசியல் எலிமெண்டோட சார் 11 வழக்கு மேலே போட்டு வச்சுருக்காருங்க. இல்லை சார், எல்லாமே டிஸ்போஸ்ட் ஆகிடுங்க. கஞ்சா வழக்கை கொண்டு போய் என் மீது போட்டு வச்சுருக்காரு பாருங்க. நான் கஞ்சா கடத்துறவனா சார்? நான் வந்து கஞ்சா கடத்துறவனா இல்லை மண்ணு திருடுறவனா? எப்படி இது வந்து வழக்குகள் பதிவு செய்ய முடியும்? எப்படி சார்? ஆமாம் சார், எப்படி என் மேலே போட முடியும்? நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த எஸ்பி தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் சார். அதெல்லாம் வந்துங்க சார், நம்ம வந்து போராட்ட வழக்குகள் சார். இதெல்லாம் போராட்ட வழக்கு, மக்களுக்காக போராடி இருக்கிறோம். அது வந்து சார் ஒரு ரிலீஜியஸ் மேட்டரு, அது போராடி இருக்கிறோம். கேஸ் அக்யூட்டல் ஆகிடுங்க. அக்யூட்டல் வழக்கு ஆமாம் முடிஞ்சிடுங்க சார். சார் கேஸ் அக்யூட்டட் 2021 முடிஞ்சிடுங்க. ஒரு ரிலீஜியஸ் மேட்டரு, அதில் இவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து இதேமாரி வழக்குகளை எங்கள் மீது பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு சார். 2025 2 வழக்கு 26 இல்லைங்க சார். என்ன இஷ்யூ எங்களுக்கு தெரியும். வாங்கும்போது தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுதுங்க. இதில் வந்து கண்டஸ்டன்ட் பூம்புகார் தொகுதியுடைய கண்டஸ்டன் மேட்டர் தெரியுதுங்க சார். சார் இப்போ நீங்கள் செக் பண்ணணும் சார். அதுதான் சார் நம்ம கேட்குறோம். 2வது இவருடைய இன்கம் டேக்ஸ் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈடி வந்து இவருடைய சொத்துக்களை வந்து ஆய்வு செய்யணும் சார். சேயோட அரசு வழக்கறிஞர் சேயோடைய சொத்தை வந்து ஆய்வு பண்ணலாம். அதே போல் ஏற்கனவே எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆன பாலச்சந்திரனுடைய சொத்தை வந்து ஆய்வு பண்ணலாம். எஸ்பியோட சொத்தை வந்து ஆய்வு பண்ணணும் சார். கோர்ஸ் ஏஜென்சிஸ் வந்து ஆய்வு பண்ணணும். இப்போ கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க சார். எம்எல்ஏ கவுண்டராஜ் அதனால திருநாட்டு சவுண்ட் போட்டிருக்குது. இதே வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போராட்டம் நடத்துறேன். அவங்களுக்கு இப்போ சாதகமாக செயல்பட்டு என் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒரு வீடு அபகரிக்கிறாங்க. அந்த வீட்டுடைய சொந்தக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காருங்க. அவருக்கு தெரியாமல் ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க. அதில் வந்து 8 வழக்கு 8 செக்ஷனில் வழக்குகள் பதிவு கொடுத்துங்க. கிரைம் நம்பர் 52 சார். அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கலைங்க. போலீஸ் அவருக்கு வந்து பாதுகாப்பு நாங்கள் சோமனி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு நீங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல.
எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி தான் சார் இப்போ முழுக்க முழுக்க அக்யூஸ்டே எஸ்பி தாங்க. இதே இடத்துல ஆதி திராவிட நல ஆணையர் கமிஷன் வந்திருந்தாரு தமிழ்வாணன்ட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அந்த நடவடிக்கை எடுக்கல. மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் நம்முடைய நீதிமன்றத்தில் ஆமாங்க சார். இதில் எப்படி சார் எங்கள் மேலே நான் அட்வொகேட்டு இல்லைங்க சார். அப்போ என்ன மீது இவ்வளோ பெரிய வழக்குகள் எப்படி சார் வந்து எங்களோட நாலேஜே நம்ம எப்படி சார் வழக்குகளை பதிவு செய்ய முடியும்? நன்றிங்க சார்.